الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. معاشر المسلمين رحمكم الله، أوصيكم بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. صدق الله العظيم. والنبي صلى الله عليه وسلم يقول في حديثه كما رواه البخاري: تعس عبد الدينار وعبد الدرهم، تعس عبد الخميصة، تعس وانتكس فإذا شيك فلن تقش، إن أعطي رضي وإن لم يعط سخط، أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் முழு உலகையும் ஆச்சரியமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் வல்ல அல்லாஹுடைய பெயர் கொண்டு இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை உயிருக்கு உயிராக, உயிரை விட மேலாக மதித்து வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ இருக்கிற முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், எல்லா நேரங்களிலும், இரவிலும் சரி, பகலிலும் சரி, இருட்டிலும் சரி, வெளிச்சத்திலும் சரி, நம் நாட்டிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, உலகில் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தக்குவாவுடைய சிந்தனை கொண்டு வரும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த உலகில் படைக்கப்பட்ட சகல படைப்புகளுக்கும் அல்லாஹ் ஆரம்பத்தை வைத்திருப்பதை போல் எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் இறுதியையும் வைத்திருக்கிறான். அல்லாஹ் நாடிய சில படைப்புகளை தவிர சுவர்க்கத்துக்கு ஆரம்பம் உண்டு, இறுதி கிடையாது. குர்ஆன் சொல்கிறது, முஃமின்கள் சுவர்க்கத்தில் நுழைவார்கள், ஹாலிதீன ஃபீஹா அபதா, சுவர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்பாக்கியத்தை நசீபாக்குவானாக. நரகத்துக்கு அல்லாஹ் ஆரம்பத்தை வைத்திருக்கிறான். குர்ஆனில் நரகவாதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் ஹாலிதீன ஃபீஹா அபதா, நரகத்தில் நிரந்தரமாக, லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அவர்கள் சாவவும் மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள், நிரந்தரமாக நரகத்தில் வெந்து கொண்டிருப்பார்கள். அப்பேற்பட்ட நரகத்தை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வாறு விதிவிலக்காக்கப்பட்ட சில விடயங்களை தவிர மற்ற எல்லாமே அழிந்து போகக்கூடியது, இல்லாமல் போகக்கூடியது. குர்ஆன் சொல்லுகிறது, மனிதன் கிட்ட நெருங்க முடியாத சூரியன், இத ஷம்சு குவ்விரத், அந்த சூரியன் சுருட்டப்பட்டுவிடும். வைதன் நுஜூமுன் கதரத், மனிதர்கள் வானத்தை ரசிப்பார்கள் நட்சத்திரங்களை வைத்து. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாள் வரும் அந்த நட்சத்திரங்கள் செயலிழந்து போய்விடும். வைதல் ஜிபாலு சுய்யிரத், மனிதர்கள் மலைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். பிரம்மாண்டமான மலை,
மனிதன் அதில் ஏறுவதற்கு பல மணித்தியாலங்கள் பல நாட்கள் போகின்றது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த மலைகள் காற்றில் பறக்கும் தூசிகளாக தூள்களாக மாறி போகும் ஒரு நாள் வரும். ஒட்டுமொத்த உலகமும் கடல் இம்மறு கடலோடு சேர்ந்து கொண்டும் சந்தித்துக் கொள்ளும். மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளும் ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுவார்கள். சூரத்துர் ரஹ்மான் எங்களுக்கு சொல்லும் ஒரு பயங்கரமான தகவல், குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த பூமியின் முகட்டின் மீது வாழக்கூடிய சகலர்களும், உயிருள்ளவைகளும் உயிரில்லாதவைகளும் அழிந்து போகும் ஒரு நாள் வரும். அல்லாஹ் மாத்திரம் மிகுதமாக இருப்பான். இந்த உலகில் யாரும் இருக்க முடியாது. சகோதரர்களே, நண்பர்களே, நாளுக்கு நாள் நாங்கள் அன்றாடம் மரண செய்திகளை கேள்விப்படுகிறோம். சில நபர்கள் விபத்தில் மௌத்தா போறாங்க, சில நபர்கள் வெள்ளத்தில் மௌத்தா போறாங்க, சில நபர்கள் வைத்தியசாலையில நோயாளியாக மௌத்தா போறாங்க, சிலர்கள் எந்தவித நோயுமே கிடையாது திடீரென்று மௌத்தா போறாங்க. நாளுக்கு நாள் மரணத்தின் செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இதே மறுபக்கம் அல்லாஹ் விதவிதமான சோதனைகளையும் பலாய் முசீபத்துகளையும் மனிதனால் சகிக்க முடியாத வேதனைகளும் நோய்களும் வறுமைகளும் நாடளாவிய சோதனைகள், உலகளாவிய சோதனைகள், இதெல்லாத்தையும் அல்லாஹ் தந்து கொண்டிருக்கும் பொழுது மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு கட்டம் வரும் பொழுது நான் மனிதனாக பிறக்காமல் இருந்திருக்கலாமே. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு பறவை வந்து அந்த மரத்தில் நின்று கொண்டிருந்தது. அந்த பறவையை பார்த்து சொன்னாங்க, யா லைத்தனி குன்து மிஸ்லக், பறவையே, உன்னை போல் ஒரு படைப்பாக நான் பிறந்திருக்க கூடாதா? யார் அந்த உமர்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் சுபஹ் தொழுததன் பின்னால் சஹாபிகள்கிட்ட கேட்பாங்க, யாராவது நல்ல கனவுகள் கண்டிருக்கிறீர்களா? யாராவது கனவுகள் கண்டிருந்தால் அதற்குரிய விளக்கங்களை சொல்லுவாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். நேற்றைய இரவு நான் சுவர்க்கத்துக்குள் என்னை கண்டுகொண்டேன். நான் ஒவ்வொரு சுவர்க்கமாக போகும் பொழுது அந்த சுவர்க்கத்துடைய வாயிலை வாசித்துக் கொண்டு சென்றேன். ஒரு சுவர்க்கத்தில் நுழையும் போது, ஹாதா பாபு உமர், இது உமருடைய சுவர்க்கம், உமருடைய சுவர்க்கத்தின் வாசல் என்று தெரிந்ததும் நான் கதவை திறக்க முன்வந்தேன். உமரே, உன் ரோஷத்தை பயந்து நான் உள்ளே நுழையவில்லை, உன் ரோஷத்தை பயந்து நான் உள்ளே நுழையவில்லை. அலைக அகாரு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்க மீதா நான் கோபத்தை வெளிப்படுத்துவேன். நான் யாரோட கோபப்படுவேன் நாயகமே, ஆனா உங்களோட ஒரு காலமும் கோபப்பட முடியாது. சஹீஹான ரிவாயத். மேலானவர்களே, இப்படி சுபச்செய்தி சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பறவையை பார்த்து தன்னைத்தானே பேசிக் கொள்கிறார்கள், உன்னை போல் ஒரு படைப்பாக இந்த உமர் பிறந்திருக்க கூடாது. தகவ அல ஷஜர் வதகுலு மின ஸமர், நீ நினைச்ச மரத்துல உட்கார்ற, நினைச்ச பழத்தை சாப்பிடுற, லைஸ அலைக ஹிசாபுன் வலா அலைக அஸாபுன், உனக்கு ஏன் சாப்பிட்டேன்னு தண்டிக்கவும் ஆள் இல்லை, ஏன் கேட்காம சாப்பிட்டான்னு கேள்வி கணக்கு கேட்க ஆளும் இல்லை. நீ இறந்தாலும் பிறக்க முடியாது, உன்னை யாரும் எழுப்பாட்டவும் மாட்டாங்க. இந்த உமருக்கு அந்த நிலைமை இருக்க கூடாதா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்படுவாங்க. சகோதரிகளே, நண்பர்களே, குர்ஆனில் அல்லாஹ் ஆச்சரியமான ஒரு வசனத்தை சொல்லுகிறார். 1400 வருடங்கள் கடந்தும் கூட இன்று நேற்று இறங்கிய வசனம் போல் ஒரு வசனம். அவலா யரவுன், மனிதர்கள் இதை இன்னும் விளங்க வேண்டாமா? அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரா, அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவை பொதுவான சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒரு வருடத்தில் ஒரு தடவை அல்லது 2 தடவை அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அந்த சோதனை அனைவரையும் அச்சுறுத்துகிறது. இது அவர்களுக்கு விளங்கலையா? கொரோனாக்கு முன்னாலே மஸ்ஜிதுகள், அஸான் சொல்லப்பட்ட இடங்கள்,
மஸ்ஜிதுக்கு வர பயம். இஸ்லாத்தின் அடையாளங்களோடு பாதையில போக முடியாது. எங்களுடைய பெண்கள் இஸ்லாமிய அடையாளத்தோடு பஸ்ல பிரயாணம் செய்ய முடியாது. எத்தனையோ மதரசாக்கள் மூடப்பட்டது, எத்தனையோ பள்ளி வாயல்கள், அதற்குள்ளால் ஓதப்படும் மக்தபுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டது, தகர்க்கப்பட்டது. மஸ்ஜிதுகளுக்கு கல்லெறியப்படுகிறது, அசானுக்கு அச்சுறுத்தல் உண்டாகிறது. முஸ்லிம்களுடைய ஜனாசா அது கேள்வி கணக்காகிறது. அடக்குவதா, இருக்க வைப்பதா? வருஷத்துக்கு வருஷம் அல்லாஹ் சோதிச்சுக்கிட்டே இருக்கிறான். கொரோனாவை கொடுத்தா எல்லா உலகமும் அனுபவித்தது. சொந்த மகன் மௌத்தா போனாலும் வாப்பா ஜனாசாக்கு கிட்ட போகல. இரக்கமான தாய் உம்மா மௌத்தா போறா, ஆனா மகனுக்கு ஜனாசாவை பார்க்கல. ஒரு சின்ன குழந்தைகள் சகோதரர்களே, பிறந்து 1 மாசம் 2 மாசம் அந்த உம்மா ஆசைப்படுற என்ற குழந்தையை அடக்கணும். ஆனால் முஸ்லிம்கள் சேர அந்த குழந்தையை அடக்க முடியாது. எரிக்கப்பட்டது அந்த குழந்தை. கண்ணீர் வடித்தோம் சகோதரர்களே, ஒன்னும் பண்ண முடியாது. அதற்கு பின்னால் அல்லாஹ் சென்ற வருடமும் சரி, இந்த வருடமும் சரி, பல ஊர்களில் வெள்ளத்தை எல்லாம் கொடுத்தான். ஆற்று ஓரத்தில் வசிக்கக்கூடிய அதிகமான நம்முடைய சகோதரர்கள், அந்நிய மத சகோதரர்கள் ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டார். தூங்குறதுக்கு இடம் இல்லை. அவர்கள் சமைக்கிறதுக்கு அடுப்பு கிடையாது. பாடசாலைகள் விடுமுறை கொடுக்கப்பட்டது. சகோதரர்களே, அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் இவ்வளவு சோதிச்சும் கூட இன்னும் அவங்க தௌபா செய்ய மாட்டேன்றாங்களே, இன்னும் அவர்களுக்கு பாடம் வருதில்லை. வட்டிய உட தயார் இல்லை. சினிமாவை கட்டி பிடிச்சாச்சு. பாவம் செய்யறது இன்பமா கருதுறாங்க. எல்லா பெண்களோடையும் சகஜமா பேசுறாங்க. வீட்டுக்குள்ளாலையும் சரி, போன்லையும் சரி, நேர்லையும் சரி, பெண்களை பார்ப்பதை ஒரு பாவமாக கூட கருதுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நான் பயமுறுத்தாட்டவில்லை, எச்சரிக்கை செய்கிறேன். இதோ அடுத்த வருடம் வருது. இப்ப டிசம்பர் முடிஞ்சுக்கிட்டு வருது, அடுத்த வருடம் வருகிறது. அடுத்த வருஷத்துல என்ன சோதனை அல்லாஹ் பிளான் பண்ணி வச்சிருக்கிறா, எந்த சாஸ்திரக்காரனாலும் கண்டுபிடிக்கல, யாரும் சொல்ல முடியாது. சகோதரர்களே, அதற்கு முன்னால் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குவோம். சகோதரர்களே, தௌபா செய்வோம், மௌத்துடைய சிந்தனையை கொண்டு வருவோம். குடும்பத்தில் ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாரு, குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர் மௌத்தா போனதுடைய கவலையை தவிர அந்த இடத்துக்கு நானும் போவிருக்கிறேன் என்ற கவலையே கிடையாது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஜனாசா தூக்கி செல்லப்படுகிறது. அவங்களும் சேர்ந்து போறாங்க. பக்கத்துல இருந்த ஒரு ஆள் கேட்டாரு, இது யாருடைய ஜனாசா? சொன்னாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, அது உன்னுடைய ஜனாசா. நான் சொல்லுவது உனக்கு ஆத்திரத்தை உண்டாக்கினால் அது என்னுடைய ஜனாசா என்பதாக எண்ணிக்கொள். யாருடைய ஜனாசான்னு சொல்லிட்ட என்ன பண்ண போற? அந்த தட்டில நீர் முரண்ட இருக்கிறாய். கவரு கிட்ட போறவர்கள் தெரியும், அங்க யாரும் இரக்கமுள்ள உம்மா என்பதனால கரண்டியால மண்ணை போடுறது இல்ல, வேக வேகமா மண்ணை போடுறாங்க, அவசரமா மண்ணை போடுறாங்க. ஒரு ஆள் மட்டும் இல்ல, 5 பேர் 6 பேர் சேர்ந்து மண்ணை போடுறாங்க. சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நீங்கள் அடக்கம் செய்துவிட்டு திரும்பி செல்லும் பொழுது வஇன்னஹு லயஸ்மஉ கர்அனி ஆலிக்கும், உங்களுடைய கால் அடி சத்தங்களை அந்த மையத்து செவிமடுக்கிறது. நீங்கள் சென்ற பின்னால் 2 மலக்குகள் வருகிறார்கள். ஃபயுக்இதானிஹி, அவரை அமர வைக்கிறார்கள். அமர வைத்த பின்னால் கம்பலையில இருந்து மஸ்ஜிது நபவி வரைக்கும் முழு திரைகளையும் அல்லாஹ் நீக்கி விடுவான். நீக்கிவிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் காட்டப்படும், அவருடைய உடம்பு காட்டப்படும், அவருடைய முகம் காட்டப்படும். அவரிடம் கேட்கப்படும், மாதா தகூலு ஃபீ ஹாதா الرجل. புகாரில வர ஹதீஸ்.
இந்த மனிதர் விடயத்தில் நீ என்ன சொல்கிறாய்? பாடமாக்கிட்டு போயிட்டு சொல்ல இயலாது. ஒரு முஃமின் சொல்லுவான், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நான் சாட்சியம் சொல்கிறேன் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவர் என்னுடைய நபி, என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் சொன்னார்கள், பாவி அவன் அடக்கம் செய்யப்பட்ட அடுத்த கணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டப்படும். அவன் சொல்லுவான், ஆஹின் ஆ. நம்ம பாஷையில் சொல்வதாக இருந்தா ஐயோ ஐயோண்டு, ஐயோ ஐயோ எனக்கு தெரியலையே, எனக்கு புரியலையே, இது யாருக்கு புரிய மாட்டேங்குது. குந்து மாய கூலுன்னாஸ், மக்கள் இவரை ஏதோ சொல்லுவார்கள், ஞாபகம் வர மாட்டேங்குது. மலக்குமார் சொல்லுவாங்க, லா தரைத்த வலா தலைத்த, நீ படிக்கவும் இல்லை, சொல்லி கொடுத்ததை கேட்கவும் இல்லை. வரது புகாரியில சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய நெத்தி முனையில் ஒரு தண்டாயுதத்தால் அடிக்கப்படும் அடி, அந்த அடியின் நோவினையை மனிதன் ஜின்களை தவிர மற்ற எல்லா படைப்பினர்களும் செவிமடுப்பார்கள். சகோதரர்களே, நண்பர்களே, தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன், அதிகம் கபர்களை ஜியாரம் செய்ய போங்க. தனிமையில போய் ஜியாரம் செய்ய. வாப்பட கபர் இருக்குதா, உம்மட கபர் இருக்குதா, என் அப்பட என் உம்மம்மா வாப்பம்மா அந்த கபர்களுக்கு போங்க, தனியே போய் உட்காருங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் அது. நபி அவங்க கபர் அடியில போய் உட்கார்ந்துகிட்டு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு கீழே கீறி கீறி இருப்பாங்க. இதுதான் நான் போற இடம், இங்குதான் நான் கடைசியாக மீள்ற இடம். அடிக்கடி சஹாபிகளுக்கு உபதேசம் செய்யும் பொழுது சொல்லுவார்கள், இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் 100 வருடத்துக்கு பின்னால் இங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த பொன்னான வார்த்தையை இங்கும் நான் பதிவு செய்கிறேன். இந்த மஸ்ஜிதுல தற்பொழுது இந்த ஹுத்பாவை செய்வடுப்பவர்கள் 100 வருடத்துக்கு பின்னால் இங்கு யாரும் இருக்க மாட்டோம் என்பது உண்மையான தகவல். ஒரு நாள் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இரவு நேரம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக கதவை திறந்தார்கள். நபியை நினைச்சிருக்கிறாங்க நான் தூங்கிட்டு இருக்கிறேன். இல்ல, நான் தூங்கல். மெதுவா கதவை மூடுறாங்க, மெதுவா செருப்ப கலட்டுறாங்க. எனக்கு பக்கத்துல வந்தார்கள், அமர்ந்து அப்படியே சாய்ந்தார்கள். கொஞ்ச நேரம் மேல பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பி நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பினார். ஃபதஹல் பாப ருவைதா, மெதுவா கதவை திறந்தாங்க. இன்தால ருவைதா, மெதுவா செருப்பு போட்டாங்க. மெதுவா கதவை மூடுற நேரம் என்ற மனசு சொல்லுது, ஆஹா, என்ன விட்டு போட்டு இவர் இன்னொரு மனைவியை சந்திக்க போறாரோ. உடனடியாக பஹ்தமர்து பிஹிமாரி, என்னுடைய முந்தானையை நான் தலையில் போட்டுக்கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பின்துயர ஆரம்பித்தேன். பின்துயர்ந்து போனேன். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பகீயுடைய கபர்ஸ்தானத்தில் அந்த கபர்வாசிகளோடு அந்த நடுநிசையில் பேசிக் கொண்டிருக்கிறார். பிறகு கொஞ்ச நேரம் நபி அவர்கள் திரும்பினார்கள், நானும் திரும்பினேன். நபி அவர்கள் நடந்தார்கள், அவர்களை விட வேகமா நான் நடந்தேன். நபி அவர்கள் வேகத்தை கூட்ட கூட்ட நான் வேகமாக வந்து வீட்டுக்குள் நுழைந்து நான் படுக்கைக்குள் நுழைந்து கொண்டேன். திருப்பி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஹல் பாப ருவைதா, மெதுவா கதவை திறக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், என் தாயும் தந்தையும் அந்த நபிக்கு அர்ப்பணமாகட்டும். எவ்வளவு மனைவியை மதிக்கிறார். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த நபி இல்ல இவர் சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்த நபி இல்ல. ஒரு வானம், 2 வானம், 7 வானம் தாண்டி சுவர்க்கம் போய், நரகம் போய், சித்ரத்துல் முன்தகா தாண்டி இந்த உலகத்தை ஆட்டி உருட்டி அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும் அந்த அல்லாஹ், அவனோடு பேசிட்டு வந்த நபி வீட்டுக்குள்ள வாராங்க. மனைவிட தூக்கம் கலைஞ்சிடக் கூடாது என்பதற்காக மெதுவா கதவு திறக்கிறாங்க. மெதுவா கதவை மூடினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவட பக்கத்துல வந்து படுக்கிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, தனஃபஸ்து, நான் ஓடி வந்ததுனால களைப்பால் நான் மூச்சு வாங்க ஆரம்பித்தேன்.
நபி அவங்க கேட்டாங்க, யா ஆயிஷ் மாலகி ஹஷ்யன் ராபியா, ஆயிஷா என்னாச்சு உன் வயிறு இப்படி மேலே போய் வருகிறது? லா ஷை, ஒன்றுமே இல்ல, ஒன்றுமே இல்ல. சொன்னாங்க, லா துக்பிரீனி அவ் லா யுக்பிரின் அல்லாஹ், ஆயிஷா உண்மையை சொல்லிடணும், இல்லாவிட்டால் அல்லாஹ் எனக்கு செய்தி அறிவித்து விடுவான். பிறகு நான் எழுந்து அமர்ந்து விட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு சம்பவத்தையும் சொன்னேன். நீங்க வெளியே போற நேரம் நான் நினைச்சேன் இன்னொரு மனைவிட்ட போறீங்களோ. நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா நான் உனக்கு துரோகம் செய்வதை நீ பயப்படாது, ஒரு காலமும் நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன். சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் உங்களை பின்னுக்காலே வந்தேன், நீங்க ஜன்னத்துல் பகீர் இருந்தீங்க, நீங்க திரும்பும் பொழுது நானும் திரும்பி ஓடி வந்து விட்டேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்தி ஸவாத் அல்லதி ரஅய்து அமாமி, அட எனக்கு முன்னால் கடந்து சென்ற அந்த கருப்பு உருவம் நீதானா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வீட்டுக்குள் நுழைந்து உன் அருகில் வந்த பொழுது ஜிப்ரீல் என்னை வீட்டுக்கு வெளியே அழைத்தார். நீ தூங்கும் ஆடையில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் வீட்டுக்குள் நுழைந்தது கிடையாது, வரவே மாட்டார். நீ தூங்குவிடம் குறையிலே நான் அவகாசம் கொடுத்தேன், ஹத்தாலா தஸ்தோஹிஷி, தனிமையின் வெறுச்சி உன் தூக்கத்தை கெடுத்துவிடும், அதனால் நான் இருக்கும் ஆறுதலில் நீ தைரியமாக தூங்கிவிட்டாய் என்ற உறுதி வந்த பின்னால நான் வெளியே போனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நிச்சயமாக அல்லாஹ் அந்த ஜன்னத்துல் பகீ கபர்வாசிகளை சந்திக்கும்படி உங்களுக்கு கட்டளையிடுகிறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஜன்னத்துல் பகீல அடக்கம் செய்யப்படக்கூடியவர்களுக்கு கியாமத்துடைய நாளையில குறிப்பான என்னுடைய ஷஃபாஅத் பரிந்துரை இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவான். சகோதரர்கள், நண்பர்கள், வேகமாக மக்கள் பாவத்தின் பக்கமும் ஜினாவின் பக்கமும் சினிமாவின் பக்கமும் வேக வேகமாக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு செகண்ட் போதும் எவ்வளவு பெரிய நல்லடியாரையும் இந்த உலகம் ஆக கெட்டவன் என்று நிரூபிப்பது. இப்பேற்பட்ட காலகட்டத்தில் முடியுமான அளவு நாங்க இந்த ஆண்ட்ராய்டு போன்களை நாங்கள் தவிர்த்து கொள்வோம். அது இல்லாம வாழ இயலாது என்று கிடையாது. நமக்கு முன்னால் எத்தனை ஆயிரம் வருடங்கள் கடந்து விட்டது. இங்கிரு அமர்ந்திருக்கும் வயதானவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவர்களுடைய வாலிபம் எப்படி கழிந்தது. சுபஹ தொழுகை மிஸ் ஆகிறது. ஒரு வாலிபர் சொல்லுவதை நான் கேட்டதுண்டு, மிம்பரில் இருந்து கொண்டு சொல்கிறேன், ஹஜ்ரத் நான் தூங்குறது எப்ப தெரியுமா, இரவு சுபஹுடைய பாங்கு சொல்லக்கொள்ளதான் போனை வைக்கிறேன். இது யாரு கவலைப்படுறது? இதெல்லாம் யாரு கவனிக்கிறது? ஏன் பாப்ப கேளாதா? தந்த மகனுக்கு முன்னால நான் 8:30க்கு நான் தூங்குறேன், நான் 9 மணிக்கு தூங்குறேன். அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்படும். யார் யாருக்கோ கை நீட்ட தயார் வாப்பா. அந்த ஹாஜியார், இந்த ஹாஜி, அந்த ஹாஜி. அரசாங்கம் உதவி செய்வாங்க, அந்த ஆட்சி வந்த உதவி செய்வா, இந்த ஆட்சி வந்த உதவி செய்வா. ஆனா தஹஜ்ஜுல அல்லாஹ்ட்ட கேட்க ஆள் இல்லை. அல்லாஹ் 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 தாயா அல்லாஹ், யா அல்லாஹ் கை விட்டுறாத, யா அல்லாஹ் கை நீட்டு வச்சிராத, கேவலப்படுத்திராத. சொன்னாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஹஜ்ஜுடைய நேரம் அடிவானத்துக்கு அல்லாஹ் வருகிறான். ஃபஹல் மின் சாயில், கை நீட்ட யாரும் இல்லையா? நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். வஹல் மின் முஸ்தக்பிர், இஸ்திக்பார் செய்ய யாரும் இல்லையா? இதோ நான் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறேன். குற்ற உணர்வு வாழ விடுதில்லையா? தஹஜ்ஜுதை தெரிவு செய்யுங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், கடன் இல்லாம வாழணுமா, தஹஜ்ஜுதை தெரிவு செய்யுங்க. அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடிங்க. யார் நினைச்ச சகோதரர்களே, சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் அந்த 7-8 ஹாபிஸ் பிள்ளைகள் நின்ற ஒரு மதரசால இருந்துகிட்டு உம்மா பார்க்க வார நேரம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, இல்ல இல்ல உம்மா எங்களுக்கு பார்க்கலாம். இஸ்ராயல் அதுக்கு இடையில வந்துருவாரு, மீச கூட முளைச்சு இல்ல, மவுத். அல்லாஹ்ட்ட போயிட்டு சேர்ந்தாச்சு. எத்தனை ஜனாசாக்கள் கேள்விப்படுகிறாங்க. ஏன் நீங்க இன்னும் பயம் வருது? சகோதரர்கள், நண்பர்களே, கனிவாக பணிவாக கேட்டுக்கொள்கிறேன், முடியுமான அளவு
தஹஜ்ஜத்தை தெரிவு செய்யுங்க, நேர காலத்தோடு தூங்குங்க, மொபைல் போன்களுக்கு கொடுங்க, ஓய்வு கொடுங்க, முடியுமான அளவு அதை பாவிக்காம இருக்க முயற்சி செய்யுங்க. நான் சொல்லுவது மடத்தனமாக யோசிக்க வேண்டாம், அது இல்லாம எப்படி வாழ்றது என்று நினைக்க வேண்டாம். கியாமத்துடைய நாளையில நீ ஏன் யூஸ் பண்ணல எங்கேயும் அல்லாஹ் கேள்வி கேட்கறது இல்ல. ஆனால் அல்லாஹ் கேட்பான், நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்னையே சந்திக்க வரல. ஆதமுடைய மகன் சிரிப்பானா, நீ நோயாளி ஆகும். அல்லாஹ் சொல்லுவா, உன் பக்கத்து வீட்டுல என் அடியா நோயாளியாக இருந்தா, ஆனா அவனை பார்க்க உனக்கு நேரம் இல்லை. உன் உம்மா நோயாளி, உம்மட கோல் வந்தா பிஸியா இருக்கிற மாதிரி ஒரு கட் பண்றது. அவன் போன பார்த்து இருக்கிறான், புள்ள இப்ப கோல் பண்ணுவான், இப்ப வருவான். சகோதரர்களே, எத்தனையோ உம்மமார் கபூர்ல இன்னும் இவருக்கு இன்னும் விளங்குது இல்லை. இவர் வயசாளி ஆயின பின்னால இவருடைய புள்ள இவருக்கு செய்யற நேரம் அந்த வழி நரக வழி. சகோதரர்கள், நண்பர்களே, தனிமையின் முதுமை மரணத்தை விட கொடூரமான. அல்லாஹ் தனிமையில் சோதிச்சிடக்கூடாது. அதனால நேரத்தின் சுருக்கத்தை கருதினான். இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். கடைசி தருவாயில ஒரு மனிதன் சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்ட்ட கேட்கிற ஒரே ஒரு விடயம், யா அல்லாஹ் எனக்கு அவகாசம் தான், நான் தர்மம் செய்து என் பாவத்துக்கு பரிகாரம் உண்டாக்கிக் கொள்கிறேன். எங்களுக்கு தெரியும் நான் செஞ்ச பாவம், எங்களுக்கும் எங்க அல்லாஹ்வுக்கும் தெரியும், பாவத்துல சைஸ் தெரியும். அதுக்கேத்த மாதிரி சதகா கொடுத்து அதை ஃபிலப் பண்ணு, அதை ஜபர் பண்ணு, அடைச்சிரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளில 2 பேர் ஓல்டெக் பண்ணிட்டு போவாங்க சொர்க்கத்துக்கு. எல்லாத்தையும் ஓல்டெக் பண்ணிட்டு போவாங்க. ஒன்னாவது யாரு? குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸ், சமூகத்துக்கு நல்லதை சொல்லும் ஆலிம். இவர்கள் எல்லாத்தையும் ஓல்டெக் பண்ணிட்டு போவாங்க. இரண்டாவது யார் தெரியுமா? தர்மம் செய்த தனவந்தர். அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு, கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்புவார். அதனால சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது, தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். செலவழிக்க முடியாம இல்லை, எனக்கு என்னுடைய சம்பாத்திக்கு ஏற்றான் போல் முடியுமான அளவு இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டியும் எதிர்கால எங்கள் சமூகத்துக்காக வேண்டியும் எங்களால முடியுமான தர்மங்களை செய்வோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் சிறந்தவர்களாக வாழ்ந்து இந்த நாளில் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோமோ அந்த நாளை சிறப்பான ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நீ மகாபரி சக்திக்கு சொந்தக்காரன், மகாபரி ஆற்றலுக்கு சொந்தக்காரன், உலகத்தை தென்னம் தெரியாத ஆட்சி செய்பவன், எல்லா விதத்திலும் தேவையற்றவன், பரிசுத்தமானவன், குறைகள் இல்லாதவன். எல்லா குறைகளோடு கையெழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ், எல்லா பாவங்களோடு கையெழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ். செய்யாத பாவம் இல்ல, பார்க்காத பாவம் இல்ல, கேட்காத பாவம் இல்ல, பேசாத பாவம் இல்ல. இறக்கவல்வனே யா அல்லாஹ், இந்த பாவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பாவங்களை மன்னிப்பாயாக. தௌபாவுடைய மௌத்தை நசீபாக்குவாயாக, தௌபாவுடைய மௌத்தை நசீபாக்குவாயாக. கேடுகட்ட மௌத்தை தந்துராத யா அல்லாஹ், ஹராத்துல மௌத்தை தந்துராத, ஜினால மௌத்தை தந்துராத, கோர விபத்துகள்ல மௌத்தை தந்துராத, வெள்ளத்துல மௌத்தை தந்துராத, வைத்தியசாலையில மௌத்தை தந்துராத. எத்தனையோ ஆலிம்கள் யா அல்லாஹ், எத்தனையோ சஹாபிகள் யா அல்லாஹ், கடைசி நேரம் முர்த்தத்தா மௌத்தா போறாங்க யா அல்லாஹ். நாங்க விலகீனமான ஈமான் கொண்டவர்கள் ரப்பே, எங்கள் மௌத்தை இஸ்லாத்தில் நசீபாக்குவாயாக. தவஃபனி முஸ்லிமா, எங்களை முஸ்லிமாகவே மௌத்தாக்குவாயாக. இறக்கவனே யா அல்லாஹ், எங்க தாயிட பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். ரத்தத்தை பாலாக்கி தந்தா, புள்ளைக்கு நோயிண்டா தாங்க மாட்டா, பசிண்டா தூங்க மாட்டா, பிள்ளையே கெதியன வளர்த்தவள் யா அல்லாஹ். எங்களுக்காக வேண்டிய அழகை இழந்தாள், குடும்பத்தை இழந்தாள், ஆசைப்பட்டதை சமைக்கிறது கிடையாது, ஆசைப்பட்டதை உடுக்கிறது கிடையாது, எங்களுக்காக வேண்டியே வாழ்ந்த ஒரு ஜீவன் யா அல்லாஹ். வயசாலி ஆயிட்டா, முகமெல்லாம் சுருங்கி போச்சு ரப்பே, நெத்தி எல்லாம் வறண்டு போச்சு ரப்பே. இறக்கமுள்ளவனே யா அல்லாஹ், தாங்க முடியாத நோய்களை கொடுத்துறாது, படுக்கையில போட்டு சோதிச்சிடாது, சீ என்று சொல்லும் அளவுக்கு நோய்களை கொடுத்துறாது, கண்ணியமாக வாழ வச்சிரு யா அல்லாஹ். தந்தையுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, ரத்தத்தை வேர்வையாக சிந்துவர் யா அல்லாஹ். நான் படும் கஷ்டத்தை என் குழந்தை படக்கூடாது என்ற வார்த்தைக்கு சொந்தக்கார யா அல்லாஹ். அவர் படிக்கல ரப்பே, எங்களை படிக்க வச்சார் யா அல்லாஹ்.
அவர் ஓதல்லையா அல்லாஹ், ஆனா எங்களை ஓத வச்சார் யா அல்லாஹ். முத எங்களுக்கு மஸ்ஜிதுக்கு கூட்டிட்டு போனவர் அவர் தான் யா அல்லாஹ். அன்புடைய வாழ்க்கையை காட்டுவர் அவர் தான் ரப்பே. அந்த ஸ்ரீதேவி எங்களுக்காக யார் யார்ட்டையோ கடன் வாங்கி இருப்பார், யார் யார்ட்டையோ ஏச்சு கேட்டிருப்பார், எத்தனையோ தனிமையில் அழுது இருப்பார், குழந்தைகள்ட்ட முன்னால் அழுகுறது கிடையாது ரப்பே. அந்த ஸ்ரீதேவியை பண்ணிச்சுக்கோ யா அல்லாஹ். தாங்க முடியாத நோயில கொடுத்துறாது, படுக்கையில போட்டு சோதிச்சிடாது, வாப்பா மௌத்தா போன நல்லமே என்று சொல்லும் அளவுக்கு நோயில கொடுத்துறாது, கண்ணியமா வாழ வச்சிருயா அல்லாஹ். இங்கு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் யா அல்லாஹ் தாய் தந்தையர்கள் இழந்து விட்டோம் யா அல்லாஹ். இருக்கும் பொழுது அருமை விலகல ரப்பே, இருக்கும் பொழுது அவர்களுக்கு போவல்ல ரப்பே. அந்த ஸ்ரீதேவியோட கபர சொர்க்கத்தின் பூஞ்சொலையாக மாத்திரியா அல்லாஹ். உலமாக்களோட பாவங்கள் மன்னிச்சிரியா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வாயாக, இந்த ஊரை கபூல் செய்வாயாக, எல்லா விதமான பலாய் முசீபத்திலும் பாதுகாப்பாயாக. உலகளாவிய முஸ்லிம்களை பாரு ரப்பே. ஒரு வருடம் கூட கடந்து ரப்பே, அந்த பாலஸ்தீன சகோதரர்கள் இன்னும் நிம்மதி இல்லாம தூங்குறாங்க. ரத்த கரைகளோடு குழந்தைகள், உறுப்புகள் இல்லாமல் குழந்தைகள் வானத்தை நோக்கி கைகளும் உயர்த்தி இருக்கிறது ரப்பே. இன்னும் ஒன்று உதவி எதிர்பார்க்கிறாங்க ரப்பே. யா ரப்ப முஹம்மத், யா ரப்ப முஹம்மத், ஓ முஹம்மது நபியுடைய ரப்பே, இரக்கமுள்ள ரசூலுல்லாஹ் ரப்பே. இந்த ரசூலுல்லாஹ் உம்மத்தை பாரு யா அல்லாஹ். கேட்க பார்க்க எந்த நாடும் இல்ல, உதவி செய்ய எந்த ஆயுதமும் இல்ல, யாரும் முன்வாராங்க இல்ல யா அல்லாஹ். நீ உதவி செய்யாவிட்டா இந்த முஸ்லிம்களுக்கு ஒரு அல்லாஹ் இல்ல என்று சொல்லிருமா யா அல்லாஹ். நீ இருப்பதை நிரூபிச்சிரு யா அல்லாஹ். நீ பொறுமை இழந்துரு ரப்பே. ஓ ஹிக்மத் எங்களுக்கு தெரியாது ரப்பே. நீ எது செய்தாலும் ஏதாவது எங்களுக்கு நெலுகு தான் செய்வாய் யா அல்லாஹ். எப்பேற்பட்ட இருந்தாலும் அந்த நிலைமைகளில் எங்களுக்கு இந்த சோதனை தந்திராது, இந்த நாட்டுக்கு அந்த சோதனையை தந்திராது. நாட்டு மக்களுக்கு அபிவிருத்தியை கொடுப்பாயாக, பரக்கத்தை கொடுப்பாயாக, ஒருமை விட்டும் பாதுகாப்பாயாக. இறக்கவனுடைய யா அல்லாஹ். எத்தனை வார்த்தைகள் பேசினாலும் எங்களுக்கு கடைசி ஒரு வார்த்தை இருக்கிறது யா அல்லாஹ். கடைசி வார்த்தையை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஆக்கிப்பாயாக. எத்தனை இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு கடைசி ஒரு இடம் இருக்குது யா அல்லாஹ். அந்த கடைசி இடத்தை ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல தாயா அல்லாஹ், ஜன்னத்துல் பக்கீல தாயா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை நீ தர நாடி விட்டால் தடுக்க யாரும் இல்ல ரப்பே. நீ தந்திர ரப்பே. இறக்கவனுடைய யா அல்லாஹ். இந்த சிறிய துஆவை உன் தனிப்பெரும் கிருபையால் கபூல் செய்வாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.